ஃபெல்டா புக்கிட் குவாந்தான் எனுமிடத்தில் சனிக்கிழமை ஒரு வீட்டில் ரகளையில் ஈடுபட்ட ஒரு நபர் அங்கு வந்த போலீஸ்காரரையும் பாராங்கத்தியால் தாக்கியிருக்கிறார். மாலை 5:30 மணிக்கு இச்சம்பவம் நிகழ்ந்தது என்று பஹாங் போலீஸ் தலைவர் டத்தோஸ்ரீ யாயா ஓஸ்மான் கூறினார். கார்பரல் முகமது ஷர்ஃபில் இசான் இஸ்மாயில் உடலின் பின்புறத்திலும் கை கால் விரல்களிலும் தாடையிலும் காயமடைந்திருக்கிறார். அந்த வீட்டில் ஒரு நபர் பாராங்கத்தியுடன் ரகளையில் ஈடுபட்டிருப்பதாக MERS 999 எனும் தொலைபேசி தொடர்பு மூலம் போலீசுக்கு தகவல் கிடைத்ததால் போலீஸ் அதிகாரிகள் குழு ஒன்று அங்கு விரைந்து சென்றது. அங்கு சென்றபோது அந்த நபரை சமாதானம் செய்ய முயன்றபோது அந்த போலீஸ்காரரை ரகளையில் ஈடுபட்டவர் பாராங்கத்தியால் தாக்கியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அவர் உடனே தங்கு அம்புவான் அப்சான் குவாந்தான் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அந்த நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் இச்சம்பவம் நடந்த இடத்தில் இருந்து கூர்மையான ஆயுதங்களை போலீசார் கைப்பற்றினர். ரகளையில் ஈடுபட்ட 37 வயது நபர் வேலையில்லாதவர். அவருக்கு மனநல பிரச்சனை இருந்ததாக நம்பப்படுகிறது. அவர் மனநல பரிசோதனைக்காக மருத்துவமனையில் தற்போது சேர்க்கப்பட்டுள்ளார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.